ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட செகண்ட் செமஸ்டர்ல உள்ள இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் GE3251ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது அரியர் பேப்பர் தான். அதுல உள்ள என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூனிட் வைஸ் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு சம் அட்டன் பண்ணாலே நமக்கு 20 மார்க்ஸ் அப்படியே கிடைச்சிடும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசாக எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா, draw an involute of a circle of 40 mm diameter, also construct a tangent and normal at a point 80 mm away from the starting point. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா 40 mmல ஒரு டயமீட்டர் டிரா பண்ணிட்டு அங்க வந்து நம்ம டான்ஜென்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் at 80ல. தென் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, கன்ஸ்ட்ரக்ட் பாராபோலா when the distance of a point அதில் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதுல டைரக்ட் என்ன அப்படின்னா ஈக்குவல் டைரக்டா இருக்கணுமா. தென் த டிஸ்கஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் இஸ் 50 mm. அதுல வந்து நம்ம என்ன டிரா பண்ண போறோம் அப்படின்னா, அகெயின் அங்க நம்ம டான்ஜென்ட் பண்ணுவோம்ல. ஸோ அப்போ இதுல என்ன அப்படின்னா, நீங்க டான்ஜென்ட் சைக்ளாய்ட் படிச்சாலே உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன்ல உள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தென் தேர்ட் கொஸ்டின், கன்ஸ்ட்ரக்ட் சைக்ளாய்ட் traced by a point on the circumference of a circle of 30 mm diameter for one complete revolution. Also determine the tangent. எல்லாத்துலயுமே நீங்க tangent தான் கண்டுபிடிக்க போறீங்க. பட் அதுல உங்களோட கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட். பாராபோலாக்கு tangent தான் கண்டுபிடிக்க போறீங்க, சைக்ளாய்டுக்கும் tangent தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, draw the involute of a square of a side 30 mm. Also draw normal and tangent. அப்போ நம்ம 3 இது பார்த்துருக்கோம். என்னெல்லாம் பாராபோலா, சைக்ளாய்டு, ஸ்கொயர், தென் ஹைப்பர்போலா. அடுத்து பாத்தீங்கன்னா ஹைப்பர்போலாக்கு இருக்கும். ஸோ நீங்க டான்ஜென்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிற டான்ஜென்ட் எப்படி நம்ம டிரா பண்ணணும், அதுக்குரிய அந்த எம்எம் என்ன, டைரக்ட்ரிக்ஸ் என்ன, அது எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுட்டுனாலே எதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும் நீங்க போட்டுடலாம். ஸோ அதில் நமக்கு வந்து ஸ்கொயரு, பாராபோலா, ஹைப்பர்போலா இதுதான் சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா, லைன் AB 80 mm long has its end A 20 mm above HP and 40 mm in front of VP. It makes 30 degree with HP and 40 degree with VP. ஸோ அதில் ப்ரொஜெக்ஷன்ஸ், ட்ரூ லென்த் அண்ட் ட்ரூ இன்க்ளினேஷன்ஸ் அதோட இதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, செகண்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரொஜெக்ஷன்ஸ்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பெண்டகனுக்கோ இல்லை சர்க்குலருக்கோ இல்லை லைனுக்கோ நீங்கள் ட்ரா பண்ணி அதில் விபியும் ஹெச்பியும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தென் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பெண்டகனல் லாமினா ஆஃப் சைட் 30 mm ரெஸ்ட் ஆன் ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ். ஸோ சர்ஃபேஸ் மேக்ஸ் 45 degree with ஹெச்பி. The edge resting on HP makes 30 degree. Again, இதுல நீங்க VP தான் கண்டுபிடிக்கிறீங்க. Draw the projections. Next பாத்தீங்கன்னா, circular plate of diameter 50 mm is inclined at 60 degree to HP VP. ஸோ நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா HVP வச்சுட்டு ப்ரொஜெக்ஷன் இல்லை ட்ரூ லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து அதே மாதிரி லைனுக்கு தான், இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரியே உள்ளதுதான். லைன் PQ. ஸோ P and Qன்னு சொல்லிட்டு 90 mmல நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் லைன் டிரா பண்ணிக்கிறீங்க. அதில் லொக்கேட்டட் பை எண்ட் P லொக்கேட்டட் 25 mm above HP and 50 mm in front of VP. ஸோ VPக்கு ஃப்ரண்ட்ல என்ன பண்றீங்க, 15 வந்து டிரா பண்றீங்க. ஸோ டாப் வியூஸ் வந்து 60 mm லாங்கா இருக்கணுமா, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸும் ட்ரூ இன்க்ளினேஷனும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஹெக்ஸகனல் லாமினா ஆஃப் சைட் 25 mm. ஸோ அப்போ ஹெக்ஸகனல் வந்து 25 mm ஒரு எல்லா சைட்ஸ்க்கும் நீங்க என்னது 25 mm போடுறீங்க. அதில் கார்னர் சச் தட் பிளான் இஸ் இன்க்ளைட் at 50 degree to HP. எட்ஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா 30 degree. ஸோ இதுல நீங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஜென்ட் கண்டுபிடிக்கிறது. செகண்ட் யூனிட் பாத்தீங்கன்னா டான்ஜென்ட் கண்டுபிடிக்கிறது. தென் தேர்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா, pentagonal prism slide 30 mm and height 60 mm rest on HP on one of its base sides which is parallel to VP. இங்கேயும் நீங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் எதை வச்சு அப்படின்னா, ஒரு பென்டகனல் பிரிசம்ஸோ இல்ல கோன் அதோட பேஸ் டயமீட்டர்ஸ்க்கோ இல்ல கியூபுக்கோ நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து நமக்கு டிகிரிஸ்ல ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க, டயமீட்டர் வச்சோ இல்ல ஹைட் வச்சோ. ஸோ டயமீட்டர் அப்படிங்கும் போது நீங்க டி வந்து நம்ம எப்படி போடுவோம், ரேடியஸ்ல இருந்து பாதி. ஸோ அந்த மேட்டரை நீங்க பாத்துக்கோங்க. தென் செகண்ட் கொஸ்டின், a cone of base diameter 50 mm and height 70 mm rest on HP. ஸோ ஆக்சிஸ் வந்து inclined at 30 degree. ஸோ இது வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, cube of 40 mm edges rest with one of its corner. ஸோ கியூபோட கார்னர்ல ஹெச்பி வருமா, தென் இட் இஸ் இன்க்ளைன்ட் அட் 30 degree to ஹெச்பி. ஸோ இதுல நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து
பார்த்தீங்கன்னா hexagonal pyramid base height 25 mm, height வந்து நமக்கு 70. So rest on HP on one of its base corners. So இதுல வந்து slant edge containing that corner makes 40 degree with HP. So அந்த HP ல 40 degree இருக்கணும். Again இங்க projections தான். So third unitம் full and full projections மட்டும். Second unitல தான் நமக்கு என்ன இருக்கும், true length, implications, projections இருக்கும். Then final question, a cylinder of 50 mm diameter and 70 mm height. So இதுல நம்ம 5 questions கொடுத்திருக்கிறோம் சொல்லிட்டு நீங்க எதுவும் நினைக்காதீங்க. So அதாவது what are the possibilities, important questions நம்ம ரெஃபர் பண்ணி தான் யூனிவர்சிட்டி questions வச்சு கொடுத்திருக்கிறோம். Height is lying on HP with its axis inclined 32 VP, writes projections. So projections நம்ம find out பண்ணணும். Then fourth unit பார்த்தீங்க அப்படின்னா a pentagonal prism of slide 25 mm and axis 70 mm is cut by a plane inclined 45 degree to HP and passing through the midpoint of axis. இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா sectional front view, true shape and development of the lateral surface. Surface வந்து கண்டுபிடிக்கணும், true shape sectional view கண்டுபிடிக்கணும். Then second, a cone of first pentagonal. So நீங்க பாத்தீங்க அப்படின்னா cycloid, pentagon, ஸ்கொயர், சர்க்கிள், இது எல்லாத்துக்குமே நீங்க ஹெக்ஸகனல், இது எல்லாத்துக்குமே ஒரு கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. inclined plane making 30 degree to HP and passing 30 mm from the apex. So draw the sectional view. எல்லாத்துக்குமே அதே தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். அடுத்து சிலிண்டருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும். Cylinder of diameter 40 mm, height வந்து 70, cut by an inclined plane making 45 degree. So draw the sectional top view. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிட் பேஸ் 50. அப்போ இங்க பிரமிட் கண்டுபிடிக்கணும். அடுத்தது hexagonal prismக்கு கண்டுபிடிக்கணும். Height 70 mm is cut by a plane perpendicular to VP and inclined at 40 degree. Then projections கண்டுபிடிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா hexagonal prism is cut by a plane making 30 degree with HP and perpendicular to VP. So இங்க வந்து நம்ம sectional views-உம் development-உம் கண்டுபிடிக்கணும். Then 5th unit பாத்தீங்க அப்படின்னா isometric projections வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குங்களா. Draw the isometric view of the combination of solids consisting of a cube of 40 mm edge placed எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா சென்ட்ரலா இருக்கும் நமக்கு. ஓகேங்களா. சென்ட்ரலி ஓவர் சிலிண்டர் ஆஃப் 60 mm diameter and 20 mm ஹைட்ல நம்ம பண்ணணும் சிலிண்டருக்கு. தென் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதுக்குன்னா ட்ரங்கேட்டட் கோனுக்கு. ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு சிலிண்டருக்கு, அடுத்து கோனுக்கு. ஓகேங்களா. அதுக்கும் நமக்கு டயமீட்டர் வந்து கொடுத்துருவாங்க. டாப் டயமீட்டர் என்ன, பேஸ் டயமீட்டர் என்ன, ஹைட் என்னன்னு கொடுத்துருவாங்க. அடுத்து ஹெக்ஸாகனல் பிரமிடுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பேஸ் 30 mm, ஹைட் வந்து 70 mm, பிளேஸ்ட் இன் சிம்பிள் வெர்டிகல். அப்போ கீழே வெர்டிகல் பொசிஷன்ல கண்டுபிடிக்கணும். கீழே இருந்து நீங்க என்னது ஹரிசான்டலா வெர்டிகலா இருக்கலாம், இல்லை வெர்டிகலா போட்டுக்கோங்க. தென் அதோட பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் ஃபார் விசுவல் ரே மெத்தட் வித் ஸ்டாட்டிக் பாயிண்ட். அதில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஆஃப் டிபி அண்ட் 80 mm வந்து அபோவ் கிரவுண்ட்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா draw the isometric view of a solid composed of a cylinder. அதோட diameter 40 mm, height வந்து 50 mm, placed on a cube of 50 mm edge. இதுக்கும் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் நம்மளோட இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சிலிண்டர், ஐசோமெட்ரிக், பாரபோலா, ஹைப்பர்போலா இதுக்கு. பட் நீங்கள் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.